ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் அடுத்த ஈரடி அனிர்விண்ணஸ்தவிஷ்டோபூர் தர்மயூபோ மகாமக நக்ஷத்திர நேமிர் நக்ஷத்ரி க்ஷமக்ஷாம சமீகனக என்பதாகும். பகவான் தான் விரும்பியவற்றையெல்லாம் பெற்றவர். அப்படி சொல்வதை விட விருப்பம் என்று எதுவும் இல்லாத பரிபூரணர். எல்லாமே அவரிடத்திலே இருக்கின்றது. எனவே அவர் எதையாவது விரும்புகின்றார், ஆனால் அதை பெறவில்லை என்கின்ற பேச்சுக்கே இடம் இல்லாமல் போகின்றது. அதனால் ஏதோ ஒன்றை விரும்பி அது கிடைக்காமல் போய் அதனால் ஏற்படுகின்ற துக்கம் இவருக்கு ஒருபோதும் இல்லை. அதனால் அவர் அனிர்விண்ணக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் அனிர்விண்ணாய நமக. பகவான் விராட் புருஷர், சகலத்தையும் தன்னிலே கொண்டவர், தன்னிலே நிலைநிறுத்தி இருப்பவர், எல்லா உலகங்களையும் தன்னிலேயே கொண்டு நிற்பவர். அதனால் அவர் ஸ்தவிஷ்டக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் ஸ்தவிஷ்டாய நமக. பகவான் எப்பொழுதும் இருப்பவர், நிலை பெற்று இருப்பவர், காலத்தையும் இடத்தையும் வெளியையும் ஸ்பேஸ் தாண்டி நிற்பவர். அவர் இல்லாத இடமும் இல்லை, அவர் இல்லாத காலமும் இல்லை. எப்பொழுதும் இருக்கின்ற அவருக்கு பிறப்போ இறப்போ இல்லை. இப்படி பிறப்பு இல்லாதவராகையால் அவர் அபூஹு. இதையே சற்று வேறு விதமாக பார்த்தால், எல்லா உலகங்களிலும் எத்தனையோ பொருட்கள், உயிர் இனங்கள் இருப்பன போல தோன்றுகின்றன. ஆனால் அவை இல்லாததற்கு சமம். ஏனென்றால் அவை இருக்கின்ற இருப்பு காலத்துக்கும் இடத்துக்கும் உட்பட்டது. அவை எல்லாமே ஒரு நாள் தோன்றுகின்றன, இன்னொரு நாள் மறைகின்றன. அப்படியெல்லாம் இல்லாமல் எப்பொழுதும் நிலைத்திருப்பவர் பகவான் ஒருவரே ஆவார். அதனால் அவர் பூஹு. மேலும் பூமியை அவர்தான் ஆள்கின்றார். பூமி அவருடைய கட்டுப்பாட்டில்தான் இருக்கின்றது. அதனாலும் அவருக்கு இந்த திருநாமம். ஓம் அபுவே நமக. பகவானின் அடுத்த திருநாமம் தர்மயூபக. ஒரு யூபம், ஒரு கம்பம் அல்லது தூண். அதிலே கட்டப்பட்டு இருக்கின்ற ஒரு மிருகம் அந்த கம்பத்தையே சுற்றி சுற்றி வருகின்றது. ஏனென்றால் அது அந்த கம்பத்திலே அல்லது தூணிலே கட்டுண்டு கிடக்கின்றது. அப்படி பகவானை ஒரு யூபமாக வைத்து கொண்டால் எல்லா தர்மங்களும் அவரிலேயே கட்டுப்பட்டு அவரிலேயே கட்டுண்டு இருக்கின்றன. அவரைத்தான் சுற்றி சுற்றி வருகின்றன. எல்லா தர்மங்களுக்கும் ஆதாரம் அவர்தான். பொதுவாக உலக வாழ்க்கையிலே தர்மம்தான் கோலோச்சுகின்றது. தர்மத்தை மீறி எந்த மனிதனும் சுகத்தை அடைந்துவிட முடியாது. உலக வாழ்க்கையிலே தர்மம்தான் ஆகச் சிறந்தது. ஒரு மனிதனுக்கு பகவானை அடைய விருப்பம் இருக்கலாம், அதற்காக முயற்சி செய்யலாம். அல்லது அப்படி ஒரு விருப்பம் இல்லாமலே போகலாம், எந்த முயற்சியும் செய்யாமலும் இருக்கலாம். ஆனால் தர்மம் அப்படிப்பட்டது அல்ல. ஒரு மனிதன் விரும்பினால் தர்மத்தை செய்யலாம், இல்லை என்றால் தர்மத்தை செய்யாதிருக்கலாம், அதர்மத்தை செய்யலாம் என்பது இல்லை. இதற்கு காரணம், நாம் அனைவருமே இன்பத்தை, சுகத்தை விரும்புகின்றோம். அதற்கு தர்மப்படி நடப்பது மிக மிக அவசியமாகின்றது. கொள்கை அளவிலே ஒரு மனிதன் தர்மத்தை மீறி நடக்க முடியாதா என்று கேட்டால் முடியும். ஆனால் துன்பம்தான் மிஞ்சும், அவன் விரும்புவது கிடைக்காது. அதனால்தான் தர்மத்தை மீற முடியும் என்ற போதிலும் தர்மம்தான் ஆகச் சிறந்தது. ஆனால் இது எல்லாமே உலக வாழ்க்கையை பொறுத்தது. இதை தாண்டியும் ஒன்று இருக்கின்றது. அதுதான் பரம்பொருள் பகவான். தர்மம் பகவான் மீதும் கோலோச்சுவது இல்லை. தர்மம் பகவானுக்கு அடங்கி இருக்கின்றது. பகவான் தான் தர்மத்துக்கு எஜமானர். தர்மமும் தான் நன்கு நிலை பெற்று விளங்குவதற்கு பகவானையே சார்ந்திருக்கின்றது. பகவானை ஆராதிப்பது என்கின்ற தர்மம் கூட அவரிடமே கட்டுண்டு கிடக்கின்றது, ஒரு யூபத்திலே கட்டியிருக்கின்ற ஒரு மிருகத்தை போல. இவ்வாறாக எல்லா தர்மங்களும் பகவான் இடத்திலேயே கட்டுண்டு இருப்பதால் பகவானுக்கு தர்மயூபக என்கின்ற திருநாமம். தர்ம யூபக, எல்லா தர்மங்களுக்கும் யூபம். ஓம் தர்மயூபாய நமக. அடுத்த திருநாமம் மகாமகக. மகக என்றால் யாகம், யஜ்ஞம். ஆனால் இந்த யாக யஜ்ஞங்கள் பலன் விரும்பி செய்யப்பட்டால், சுயநலத்துக்காக செய்யப்பட்டால் அந்த யாக யஜ்ஞத்தை மகாமகக என்று சொல்வது பொருந்தாது. எல்லா யாக யஜ்ஞங்களிலும் மிக உயர்ந்ததான யாகம் எது என்றால் கர்ம பலனை துறந்து செய்யப்படுகின்ற யாகம், முற்றிலுமாக பகவானிடத்திலேயே சமர்ப்பணம் செய்யப்படுகின்ற யாகம். அப்பொழுதுதான் அந்த யாகம் மகக, மகா என்கின்ற அடைமொழியை பெறுவதற்கு தகுதியானதாக இருக்கின்றது. எனவே எந்த பகவானிடத்திலே யாகம் சமர்ப்பிக்கப்பட்டால், யாகமும் யாக பலன்களும் சமர்ப்பிக்கப்பட்டால்
மிக மிக மேலானதாகிய மோட்சம் என்பதே கிடைக்கின்றதோ அவர் மகாமகः, அந்த பகவான் தான் மகாமகः. பகவானிடத்திலே சமர்ப்பிக்கப்படாத யாக யஜ்ஞங்கள் அற்ப பலனை, சொற்ப பலனைத்தான் கொடுக்கின்றன. ஆனால் அந்த யாக யஜ்ஞங்களையும் அவற்றின் கர்ம பலன்களையும் பகவானுக்கே அர்ப்பணித்து விட்டால் மாபெரும் பலனாகிய மோட்சமே கிடைக்கும். அப்படிப்பட்ட சிறப்பை கொண்டவர் பகவான். அதனால் அவர் மகாமகः. ஓம் மகாமகாய நமः. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.